கவியா சமீபத்தில் கவனிக்க ஆரம்பித்தாள். ரமேஷின் நடத்தை மாறிவிட்டது. புதிய பெர்ஃப்யூம், மொபைல் லாக், லேட் நைட் கால்ஸ். அவளுக்குள் ஒரு சந்தேகம் கனிந்தது. இவனுக்கு வேற யாராவது இருக்காங்களா? ஒரு நாள் ரமேஷ் அவன் மொபைலை வீட்டில் மறந்து சென்றான். கவியா யோசிக்காமல் அன்லாக் செய்தாள். வாட்ஸ்ஆப்பில் ஒரு மெசேஜ். இரவு 7 மணி, பொதுவான இடம், மிஸ் யூ. அவளது மனசு நொறுங்கியது. இன்று கண்டிப்பா பின்தொடரணும் என முடிவெடுத்தாள். அந்த மாலை ரமேஷ் ஒரு பார்க் அருகே காத்திருந்தான். ஒரு பெண் பைக்கில் வந்து அவனை சந்தித்தாள். கவியா பைக்கை ஒதுக்கிவிட்டு தூரத்திலிருந்து பார்த்தாள். அவள்தான் என் கணவரின் காதலியா? இருவரும் அருகிலுள்ள ஒரு கட்டிடத்துக்குள் நடந்து சென்றனர். கவியா மெதுவாக பின்தொடர்ந்து சுவரின் பின்னால் நின்றாள். அங்கே இருந்த சிறுமி ஒருவர் புன்னகையுடன் ஓடி வந்தாள். அப்பா என்று கூப்பிட்டாள். கவியா திகைத்தாள். அந்த பெண் மெதுவாகச் சொன்னாள், இதுதான் உங்க தந்தையர் அனுபா. ரமேஷ் மெல்ல பேசினார். நீங்க சொல்லினீங்க அவளுக்கு ஒரு தந்தை வேணும் என்று. நான் உங்கள் குழந்தையை லாஃபுல்லி அடாப்ட் பண்ணவே வர்றேன். அந்த பெண், நீங்க என் காதலனும் இல்ல, கணவரும் இல்ல. ஆனா அவளுக்காக வந்த நேரத்துக்காக நன்றி. கவியா பைக்கை மெளனமாக திருப்பினாள். சந்தேகத்தால் சுழன்ற மனது இப்போது சும்மா ஆகிவிட்டது. அவன் யாரையும் ஏமாற்றவில்லை. அவன் செய்தது உண்மையை மறைத்தது மட்டுமே. கவியா தனது சந்தேகத்தின் உண்மையை உணர்ந்த பிறகு கில்ட்டுடன் ரமேஷிடம் உண்மையை சொன்னாள். நீ என்னை ஏமாற்றுறேன்னு நினைச்சேன். ஆனா நீ ஒரு குழந்தைக்காக உன்னையே தானம் பண்ணியிருந்ததை பார்த்தேன். நான் இன்னும் உன்னை காதலிக்கிறேன் என்று அவள் வெளிப்படுத்த, ரமேஷும் நெகிழ்ந்து, நீயும் நானும் தனி இல்லை என்று பதில் சொல்கிறான். இருவரும் ஜன்னல் அருகே நின்று கை ஒன்றிணைத்து மழை சொட்டுகளுடன் புதிய நம்பிக்கையில் வாழ துவங்குகிறார்கள்.